ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதத்தில் பயிற்சி 3.1 தேர்டு சம் பார்க்க போகிறோம். தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய 3 பேரோட சராசரி வயது கொடுத்துருக்காங்க. என்னென்னா 53. அதுக்கப்புறம் கொஸ்டின் பெருசாக இருக்குன்னு சொல்லி பயந்துக்க தேவையில்ல. இது ரொம்ப சிம்பிள் தான். அது ஈக்குவேஷன் வடிவில் எல்லாம் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணால் 3 பேர்த்தோட ஏஜை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சராசரினா நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது 5 முதல் 5 இயல் எண்களின் சராசரி. இயல் எண்கள்னால் என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன? 1 + 2 + 3 + 4 + 5. இப்போ முதல் 5 இயல் எண்களின் சராசரி அப்படின்னா முதல் 5 எண்களை கூட்டி மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 2 3 4 5 உறுப்புகள். 5 எண்கள்னாவே 5 உறுப்புகள். 5ஐயும் கூட்டி 5ஆல் வகுத்தா அதுதான் சராசரி. இப்போது இங்கே நமக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? தாத்தா, தந்தை, வாணின்ட்டு 3 பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பேர்த்தோட ஏஜையும் கூட்டி 3ஆல் வகுத்தா அதுதான் அவங்களோட சராசரி. அது கொடுத்துருக்காங்க நமக்கு 53ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம தாத்தாவின் தற்போதைய வயது நமக்கு என்னன்னு தெரியாது. அவங்க கொடுக்கல, ஏஜ் கொடுக்கல. ஆனால் சராசரி மட்டும் கொடுத்துருக்காங்க 53ன்ட்டு. நாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து தந்தையின் தற்போதைய வயது அது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வாணியோட தற்போதைய வயது இசட்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போது 3 பேர்த்தோட ஏஜ் நமக்கு என்னன்னு தெரியாது. எக்ஸு, ஒய், இசட்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய 3 பேரோட சராசரி வயது 53ன்னு சொல்லியிருக்காங்க. சராசரினா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எத்தனை உறுப்பு இருக்குதோ அதை கூட்டி அந்த உறுப்புகளோட எண்ணிக்கையால் வகுத்தா அதுதான் சராசரி. இப்போது எக்ஸ் + ஒய் + இசட் டிவைடட் பை 1 2 3 உறுப்புகள் இருக்குது. அப்போ 3. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 53ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் + ஒய் + இசட் ஈக்குவல் டு வகுத்தலில் இருக்கிற 3 அந்தாண்ட வந்தால் பெருக்கல்ல மாறிக்கும். இப்போது எக்ஸ் + ஒய் + இசட் ஈக்குவல் டு 3 9 5 15 159. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இது வரைக்கும் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துருக்கோம். அடுத்தது தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 பங்கு மற்றும் வாணியின் வயதில் 4/1 பங்கு ஆகியவற்றின் கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 65. இப்போ போடலாங்க. தாத்தாவோட வயதில் பாதியாம். தாத்தாவோட வயது நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? எக்ஸு, அதில் பாதி ப்ளஸ் இவன் 3 பேர்த்தோட வயதுகளின் கூடுதல் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு? 65ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 பங்கு. தந்தை ஒய்யே 3/1 பங்காம் ப்ளஸ் வாணியின் வயதில் 4/1 பங்கு. வாணியின் வயது இசட்டு, அது 4/1 பங்கு. இது எல்லாமே இதோட கூடுதல் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 65. இப்போது x/2 + y/3 + z/4 ஈக்குவல் டு 65. இப்போது நம்ம டினாமினேட்டர் எல்லாமே சேமாக மாதிரி கொண்டுட்டு வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டர் சேமாக வரணும்னா எல்சிஎம் எடுக்கணும். 2, 3, 4. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 1 3 2 2 4. அடுத்து 3 1 1 2. அடுத்து 2 1. அப்போ எல்சிஎம் என்ன? 2 2 × 3 × 2. அப்போ 3 2 6 6 12. இப்போது எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம் 12ன்ட்டு. 12னா இங்கே ஓவராலாக 12. இப்போ இங்கே டினாமினேட்டரில் 12ன்னு வரணும். அப்போனா நம்ம எதால் பெருக்கணும்? 6ஆல். அப்போ நியூமரேட்டர்லேயும் 6ஆல் பெருக்கணும். அப்போனா 6 + 3
இன்ட்டு என்ன 12 வரும் 4 வரும். அப்போ y கிட்ட 4 பெருக்கணும். 4 கிட்ட என்ன பெருக்கணும் 12 3 பெருக்கணும். மேலேயும் டினாமினேட்டரில் என்ன பெருக்கிறோமோ மேலேயும் அதே தான் பெருக்கணும். அப்போ 3z ஈக்குவல் டு 65. இப்போது 6x + 4y + 3z ஈக்குவல் டு 65 × 12. இப்போது 65ஐயும் 12ஐயும் பெருக்கணுமா 0 மீதி 1 6 2 12 1 13 1 5 5 1 6 6. அப்போ 3யும் 5யும் கூட்டினா 8 6 1 7 780. அப்போ 6x + 4y + 3z ஈக்குவல் டு 780. இதுதான் ஈக்குவேஷன் 2. இப்போது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து ஈக்குவேஷன் 2 எது வரைக்கும் கண்டுபிடிச்சோம், அதாவது 65 வரைக்கும். அதாவது தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 மற்றும் வாணியின் வயதில் 4/1 இவற்றின் கூடுதல் 65. இது வரையிலும் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எண்ணி மூவரின் தற்போதைய வயது என்னான்னு கேட்குறாங்க. 4 வருஷத்துக்கு முன் இப்போது உங்களுக்கு வந்து 14 வயசு அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வயசு என்னான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, 4 கழிச்சு தானே சொல்லுவீங்க. உங்கள் இப்போ தற்போதைய வயதுலேருந்து 4 கழிச்சு தானே சொல்லுவீங்க. 10 வயசுன்னு சொல்லுவீங்களா? 14 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் என்ன 10 சொல்லுவீங்க. இப்போ எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போனா 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா x - 4. x - 4 வந்து எதுக்கு ஈக்குவலாம், வாணியோட வயதை போல் 4 மடங்குக்கு ஈக்குவலாம். இப்போது தாத்தாவின் வயது x - 4 ஈக்குவல் டு வாணியின் வயது z - 4 எத்தனை மடங்கு, 4 மடங்குக்கு தாத்தாவோட வயது வந்து வாணியோட 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வயதோட 4 மடங்குக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 4 உள்ள பெருக்குனா 4z - 16. இப்போது எக்ஸு ஒய் இசட் வேல்யூ ஒரு பக்கமும் நம்பர்ஸ் ஒரு பக்கமும் வைக்க போகிறோம். அப்போ எக்ஸு -4 இருந்தாண்டு போனால் +4 ஆயிரும், +4z இருந்தாண்டு வந்தால் -4z ஆயிரும், -16 +4. அப்போ x - 4z ஈக்குவல் டு -12. இதுதான் ஈக்குவேஷன் 3. இப்போது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா எடுத்து எழுதிக்கலாங்களா. ஈக்குவேஷன் 1 என்ன, x + y + z ஈக்குவல் டு 159. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன, 6 + 6x + 4y + 3z ஈக்குவல் டு 780. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து நமக்கு வந்து ஈக்குவேஷன் 3 என்ன இருக்குது, எக்ஸ் மாறியும் இசட் மாறியும் மட்டும் இருக்குது. எக்ஸும் இசட்டும் இருக்குது, ஒய் இல்லை. அப்போனா நம்ம ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கம்பேர் பண்ணி ஒய்யை கேன்சல் பண்ணிட்டோமா எக்ஸ் இசட்டுக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ ஈக்குவேஷன் 2 வந்து அப்படியே இருக்குது. ஈக்குவேஷன் 2வை நம்ம அப்படியே எழுதிக்க போகிறோம். இப்போது ஒய் வந்து இங்கே ஒய்யோட கெழு என்ன 4 இருக்குது. ஆனால் ஈக்குவேஷன் 1ல் வெறும் 1 தான் இருக்குது, வெறும் ஒரே ஒய் தான் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 மட்டும் 4ஆல் நம்ம பெருக்கிக்கணும். ஈக்குவேஷன் 1 4ஆல் பெருக்கணும். ஈக்குவேஷன் 2வை அப்படியே நம்ம எழுதிக்கணும். சரிங்களா. +3z ஈக்குவல் டு 780. ஈக்குவேஷன் 1 என்ன பண்ணணும், 4ஆல் பெருக்கணும். 4ஆல் பெருக்கணுமா 4x + 4y + 4z ஈக்குவல் டு 4ஆல் பெருக்கணும். 159 4ஆல் பெருக்கணும். 4 36, 36க்கு 6 மீதி 3, 5 23, 23க்கு 3 மீதி 2, 1 4 2 6, 636. இப்போ
வந்து இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ், அதனால் என்ன பண்ணணும், சைன் மாற்றணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ் மாற்றணும். இப்போ ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 6xல் 4x போயிடுச்சுன்னா 2x. அடுத்தது ப்ளஸ் 3zல் மைனஸ் 4z போயிடுச்சுன்னா மைனஸ் z ஈக்குவல் டு 780. 780ல் 636 போயிடுச்சுன்னா என்ன வரும் நம்மளுக்கு 144. பெரிய நம்பர் என்ன ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ் 144. இப்போது மைனஸ் z ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 144. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது எக்ஸு இசட் இருக்கிற மாதிரி நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் 3யும் எக்ஸு இசட் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போது என்னத்தை நம்ம வந்து நீக்கலாம். இப்போது இதில் வந்து ஈக்குவேஷன் 4ல் எக்ஸோட கெழு என்னவாக இருக்குது, 2ஆக இருக்குது. ஈக்குவேஷன் 3ல் எக்ஸோட கெழு 1. அப்போ ஈக்குவேஷன் 3யை வந்து நம்ம 2ஆல் பெருக்க போகிறோம். ஈக்குவேஷன் 3யை 2ஆல் பெருக்கி எழுதணும். ஈக்குவேஷன் 3யை 2ஆல் பெருக்கினா என்ன வரும், 2x மைனஸ் 8z ஈக்குவல் டு 2ஆல் பெருக்கணும். மைனஸ் 2 12 24. இப்போது சைன் சேஞ்ச் பண்ணோம். இப்போது சைன் ப்ளஸ்ஸு, இது வந்து இங்கேயும் ப்ளஸ் 2x இங்கேயும் ப்ளஸ் 2x, அதனால் கேன்சல் ஆகாது. இப்போது சைன் சேஞ்ச் பண்ணோம். இங்கே மைனஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸு மாற்றிக்கிட்டாங்களா, ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சலு. ப்ளஸ் 8zல் ஒரு z போயிடுச்சுன்னா என்ன வரும், 7z ஈக்குவல் டு ப்ளஸ் 24 ப்ளஸ் 144 ப்ளஸ் 168. இப்போது இசட்டோட வேல்யூ மட்டும் நமக்கு வேணும்னா 168 வகுத்தல் 7. இப்போ இசட்டோட வேல்யூ 4 7 2 14 மீதி 2 என்ன வரும், 4 28 24. அப்போ இசட்டோட வேல்யூ 24ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இசட்டோட வேல்யூ 24ன்னு ஈக்குவேஷன் 3ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா அதுதான் சின்ன வேல்யூவாக இருக்குது. டக்குன்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். x மைனஸ் 4z z ஈக்குவல் டு 24 என ஈக்குவேஷன் 3ல் பிரதியிட. ஈக்குவேஷன் 3ல் கொண்டு போய் பிரதியிட்டோமா, x மைனஸ் 4 இசட்டோட வேல்யூ 24 ஈக்குவல் டு மைனஸ் 12. இப்போது எக்ஸ் மைனஸ் 16க்கு 6 மீதி 1 4 2 8 1 9 மைனஸ் 96 மைனஸ் 12. இப்போது மைனஸ் 96 சமக்குறிக்கு அந்தாண்ட போனால் ப்ளஸ் 96 மாறிடும். இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 ப்ளஸ் 96. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, ப்ளஸ் 96ல் 12 கழிச்சோமா என்ன வரும், 6ல் 2 போச்சுன்னா 4 9ல் 1 போச்சுன்னா 8 ப்ளஸ் 84. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 84ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது எக்ஸோட வேல்யூ 84, அடுத்தது இசட்டோட வேல்யூ 24 என ஈக்குவேஷன் 1ல் பிரதியிடணும். ஈக்குவேஷன் 1ல் பிரதியிடணும். ஈக்குவேஷன் 1 என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159. அப்போ எக்ஸோட வேல்யூ 84 ப்ளஸ் ஒய் தெரியாது, இசட்டோட வேல்யூ 24 ஈக்குவல் டு 159. இப்போது ஒய் ப்ளஸ் 84 24 4 4 8 108 ஈக்குவல் டு 159. இப்போது ஒய்யோட வேல்யூ வேணும்னா 159 மைனஸ் 108 வந்துடும். இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 51. இப்போது நாம் இங்கே என்ன எடுத்திருக்கோம், எக்ஸுங்கிறது தாத்தாவோட வயது, ஒய்ங்கிறது தந்தையோட வயது, இசட்டுங்கிறது
வாணியோட வயது. இப்போது ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? ஈக்குவேஷன் 1 என்ன நமக்கு கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159ங்களா? இப்போ இதில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்களா 159 வருதுன்ட்டு? நாம் கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டான்ட்டு நம்ம வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ என்ன? 84. ஒய்யோட வேல்யூ 51. இசட்டோட வேல்யூ 24 ஈக்குவல் டு 159 வரணும். இப்போது 4 1 5 5 4 9. அடுத்தது 2 5 7 7 8 15 159. அப்போ 2 ஈக்குவலாக வருது. நம்ம கண்டுபிடிச்சிக்கிற வேல்யூ கரெக்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.